இந்த வீடியோவில் பார்த்த மாதிரி இந்த பாப்பா வந்து நூலை கட்டி இழுக்கலை, இந்த மாதிரி டென்டல் ஃப்ளாஸை வந்து டைப் பண்ணி பல்லை இழுத்துருக்குறாங்க. இப்படி இழுத்துட்டா எல்லா பல்லும் வந்துடுமா அப்படின்னா இல்லை, குழந்தையாக இருக்கிறதுனால அது பால் பல், அதனால் ஈஸியாக இழுத்தோன்னு வந்துடுச்சு. இதில் வலியும் பெருசாக இருக்காது. எதனால் அப்படின்னா, நம்ம பால் பல் எப்படி விழுகுதுன்னா, பால் பல்லோட வேர் கரைஞ்சி அதோட க்ரௌன் போர்ஷன், அதாவது பல்லோட மேல் பகுதி மட்டும்தான் அதை சுற்றி இருக்கிற கம்ஸில் லேசாக ஒட்டிகிட்டு இருக்கும். அதனால தான் பல் ரொம்ப ஆடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதை வந்து நம்ம இந்த மாதிரி டென்டல் ஃப்ளாஸில் டைப் பண்ணி இழுத்தோம்னா வந்துடும். ஆனால் இது பர்மனன்ட் டூத்துக்கோ இல்லை ரொம்ப ஆடாமல் இருக்கிற பல்லுக்கோ 2 வேர் இருக்கிற மாதிரியான பல்லுகளோ பண்ண முடியாது. ஏன்னா இழுக்கும்போது உள்ளே இன்னொரு வேரோட சின்ன பார்ட் உள்ளே சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஒரு வைரல் வீடியோ இருந்துச்சுனால அதை சென்ட் பண்ணி டாக்டர் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாமான்னு கேட்பாங்க. இதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆடுது, பல் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படிங்கும்போது ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா நேச்சுரலாக அதுவே உழுகட்டுன்னு விடலாம், அதுதான் சேஃபர்.